ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம பீக்கிங் மெஷின்லாம் இட்லி தோசைக்கு பண்ணுவோம் பாருங்க. அதில் வந்து நீங்கள் வரமிளகா தூளுக்கு பதில் சாம்பார் தூள் ஆட் பண்ணி பாருங்கங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் தோற்று போங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு வந்து நீங்கள் வரமிளகா தூளும் போட்டுக்கலாம், சாம்பார் தூளும் போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட போகிறேன். சாம்பார் தூள் போட்டிங்கன்னா இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இட்லி தோசைக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட இட்லி, சுட சுட பீக்கிங்காய் மசியல் அப்படியே ஊற்றி சாப்பிட்டோம்னா அம்புடு ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.